ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு வல்லன். வல்லன்னா ஒரு அரக்கனுமா. அந்த வல்லன் என்ற அரக்கன் தேவர்களை எல்லாம் தொந்தரவு செய்து கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டது. தேவர்கள் முருகனின் உதவியை நாடினார்கள். அந்த அரக்கனை அழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக முருகன் அவர்களுக்கு தெரிவித்தார். இறுதியில் அவர் ஒரு போரை நடத்தி அந்த இடத்தில் அரக்கனை கொன்றார். அந்த இடத்தை வல்லன் கோட்டை என்று நிறுவினார். அதாவது வல்லனின் கோட்டை என்று பொருள். தேவர்களின் ராஜாவான இந்திரன் தனது குரு பிரகஸ்பதியிடம் முருகனை வழிபட ஒரு இடத்தை பரிந்துரைக்குமாறு கேட்டார். அதற்கு முருகன் தன்னுடைய வசிப்பிடமான வல்லக்கோட்டைக்கு செல்லுமாறு பரிந்துரைத்தார். இந்திரன் வல்லக்கோட்டைக்கு வந்து தனது வஜ்ராயுதத்தால் பூமியை துளைத்து தண்ணீரை எடுக்க ஒரு குளத்தை உருவாக்கினார். இந்திரன் இந்த இடத்தில் முருகனின் உருவத்திற்கு ஒரு முருகனோட உருவத்தை செஞ்சு தன்னுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்து கொண்டார். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் பூமியை பிளந்து ஒரு குளத்தை உருவாக்கினார் அல்லவா. அதனால் அந்த குளம் வஜ்ர தீர்த்தம் என்று பெயரிடப்பட்டது. முருகனை வழிபடுகிறவர்கள் இந்த இடத்திற்கு வந்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் என்றும் சொல்லப்படுகிறது. பொதுவாகவே அரக்கர்கள் எல்லாம் தேவர்களுக்கு துன்பத்தைத்தான் தருவார்கள். யாகம் செய்து தவம் செய்து வரத்தையெல்லாம் வாங்குவார்கள். பிறகு அந்த வரத்தை வைத்துக்கொண்டு தேவர்களெல்லாம் துன்பத்திற்கு உள்ளாக்குவார்கள். தேவர்கள் உடனே சிவனையோ மகாவிஷ்ணுவையோ பிரம்மாவையோ நாடி தங்களுடைய துன்பத்தை போக்குமாறு கேட்டுக்கொள்வார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த அரக்கனை போர் செய்து அழிப்பார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிற ஒரு இயக்கம்தான். அதன்படி இந்த வல்லக்கோட்டை அந்த வல்லன் என்கிற அரக்கனை முருகப்பெருமான் அழித்தார். சரி, இது எங்கே இருக்கிறது? இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த வல்லக்கோட்டை இருக்கிறது. இந்த கோயில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் என்று சொல்வார்கள். முடிந்தவர்கள் சென்று பார்க்கலாம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.